திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் 21. காரணத்ரயம். ஆன்மாக்கள் எடுக்கும் தேகங்கள் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடி மாறி மாறி தோன்றுவனவாயும் அழிவனவாயும் ஸ்வர்க்க நரகங்களில் செல்வனவாயும் இருக்கும். அத்தேகங்களை மாயை தரும் என்றால் மாயை செயலற்ற ஜடப்பொருள் ஆகையால் மாயாகாரியமான தேகாதி பிரபஞ்சத்தை மாயையால் தர இயலாது. ஆன்மாக்களே இந்த தேகங்களை எடுத்துக்கொள்ளுமா என்றால், தேகங்கள் எடுக்கும் முன் உள்ள கேவல நிலையில் ஆன்மாக்களுக்கு அறிவு மறைக்கப்பட்டிருப்பதால் ஆன்மாக்களும் தானே தேகங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் சிவபெருமான் ஒருவரே நிமித்தக்காரணராய் நின்று எல்லாவற்றையும் உண்டாக்குவார். ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு 3 காரணங்கள் வேண்டப்படும். அவை முதல் காரணம் என்ற உபாதான காரணம், துணை காரணம் என்ற சககாரி காரணம், 3வது நிமித்த காரணம். இவ்வுலகில் குடம் என்ற காரியத்திற்கு முதற் காரணம் மண், துணை காரணம் சக்கரம், நிமித்த காரணம் குலாலன் என்று காண்கின்றோம். தனு கரண புவன போகம் எனப்படும் பிரபஞ்சமாகிய காரியத்துக்கும் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்னும் 3ம் மண் போல முதல் காரணமாகவும், இறைவனாருக்கு தமது சக்தியே திரிகை போன்று துணை காரணமாகவும், சிவபெருமான் குலாலன் போன்று நிமித்த காரணனுமாக நின்று இப்பிரபஞ்சங்களை தோற்றுவிப்பார்.